ஹாய்! இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது, அதுல எந்தெந்த காலேஜஸ்லாம் வரும்? நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கட்டும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸா இருக்கட்டும். ஸோ அதுல எதெல்லாம் கவர்மெண்ட் கோட்டால வருதோ, ஸோ அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலா நம்ம எவ்ளோ ஃபீஸ் பே பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஃபீஸ் பே பண்றோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹிடன் ஃபீஸ். இதெல்லாம் நம்ம எப்பப்போ பே பண்ண போறோம், எவ்வளோ பே பண்ண போறோம், அதுக்கு நம்ம என்னென்னலாம் ரெடியா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டோம். ஸோ அதில் வந்து நார்மலாக இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனில் போட்டதெல்லாம் 3000 ருபீஸ். அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு தனியாக அப்ளிகேஷன் போட்டது 5000 ருபீஸ். ஸோ இதோட கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸில் எந்தெந்த காலேஜஸ்லாம் கவர் ஆகும்? ஸோ அதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே கவர் ஆகும். அதில் இருக்க 50% கவர்மெண்ட் கோட்டா பிளஸ் அது போக பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்க 50% கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இது ரெண்டுக்குமே நீங்க ஒரே அப்ளிகேஷன் தான் போட்டீங்க. அதாவது எம்டிஎம்எஸ் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டாலே இது ரெண்டுமே கவர் ஆயிடும். ஸோ அது போக நெக்ஸ்ட் நம்ம பே பண்ண போற ஃபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணி இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீ நம்ம எதுக்கு பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்ல நம்மளோட நேம் வர்றதுக்காக நம்ம அந்த 3000 ருபீஸ் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காக அந்த 3000 ருபீஸ் பே பண்ணோம் நம்ம. ஸோ இந்த 3000 ருபீஸ் பே பண்ணி அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருக்கும் மெரிட் லிஸ்ட்ல உங்க நேம் மேக்ஸிமம் வந்துடும், உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டா இருந்ததுன்னா. ஸோ அதுக்கான ஃபீஸ் தான் அந்த 3000 ருபீஸ். பட் அது போக இப்போ நம்ம இன்னொரு ஃபீஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபீஸ் பே பண்ண போறோம். ஸோ அது வந்து 1000 ருபீஸ் வரும். தனியா கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜுக்கு நீங்க தனித்தனியா போட வேணாம். ஸோ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுனால அதுக்கான ஒரே ஒரு 1000 ருபீஸ் மட்டும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1000 ருபீஸ்மே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்ப பே பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம எவ்வளவு பே பண்ணணும்? ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 2 கைண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ கவர்மெண்ட் கோட்டால நம்ம அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் சீட் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ்லயும் சீட் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் நான் அப்ளை பண்ண போறேன். லைக் எம்எம்சி, ஸ்டாண்டி, கேஎம்சி. கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ்லேயே எல்லா சீட் கிடைக்கும், இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ற சீட் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் இருக்கு, நான் பிரைவேட் அப்ளை பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்க 30,000 ருபீஸ் பே பண்ணா போதும். ஸோ 30,000 ருபீஸ் வந்து லாஸ்ட் இயர் சொன்னது. ஸோ மேக்ஸிமம் இந்த இயரும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் ஸ்டில் இதுதான் வந்து இப்போ இருக்க லாஸ்ட் டேட்டா. ஸோ இதே இது வந்து நம்ம பிரைவேட் காலேஜஸ், அதாவது பிரைவேட் காலேஜஸ்ல நமக்கு 50% வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சீட்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, அதுக்கும் சேர்த்து சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு பிரைவேட் காலேஜஸ்க்கு தனியா நீங்க ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். அது 1 லேக் ருபீஸ். ஸோ அந்த 1 லேக் ருபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நான் ரீஃபண்டபிள். நீங்க சீட் எடுத்துட்டீங்கன்னா, சீட் எடுக்கலைன்னா இது ரீஃபண்ட் ஆயிடும். இப்போ இதே இது வந்து எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. எனக்கு அதாவது கவர்மெண்ட்ல கிடைக்காது, கவர்மெண்ட்ல கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லைன்னா பிரைவேட் காலேஜஸ்ல கிடைச்சாலும் கிடைக்கும். நான் வந்து ஒரு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டு எம்டி பீடியாட்ரிக்ஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ்ல ரேடியோ டயக்னோசிஸ் எடுத்துருவேன் அப்படின்ற தாட் இருக்கு. நான் எனக்கு ரெண்டுமே ஓகே தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 2 ஃபீஸும் சேர்த்து பே பண்ணணும். 1 லேக் ஃபார் த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் செக்யூரிட்டி டெபாசிட், 30,000 ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ நீங்க உங்களுக்கு இதுல எதுல அலாட் ஆகுதோ அந்த ஃபீஸ் மட்டும் நான் ரீஃபண்டபிள், எது அலாட் ஆகலையோ அது ரீஃபண்டபிள் ஆயிடும். ஸோ இப்போ டியூஷன் ஃபீஸ். ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம காலேஜ் ஃபீஸ். ஸோ அது எப்போ நம்ம கொடுப்போம் அப்படின்னா, நம்மளோட அலாட்மெண்ட் வந்து நமக்கு அலாட் ஆகி ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம், அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பே பண்ணணும். ஆன்லைன்ல தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டியூஷன் ஃபீ பத்தி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ண முடியும். அதுவும் எய்தர் த்ரூ நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதில் தான் பே பண்ண முடியும். ஸோ கிரெடிட் கார்டில் அந்த அளவுக்கு லிமிட் எல்லாருக்கும் இருக்காது. ஸோ பெட்டர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி எய்தர் டெபிட் கார்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெட் பேங்கிங்கா இருக்கலாம். ஸோ உங்களுடைய நெட் பேங்கிங் இல்லைன்னா டெபிட் கார்டோட லிமிட் எவ்வளோ இருக்குன்னு உங்க பேங்க்ல போய் ப்ரியாரா செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து ஒன்ஸ் நீங்க பே பண்ணிடணும். பிகாஸ் அந்த பேமெண்ட் ப்ராசஸ்ல ஏதாவது இஷ்யூ ஆனிச்சுன்னா கூட யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அது போனதுன்னா போயிடுச்சு தான். நீங்க அதுக்கப்புறம் இஷ்யூ எஸ்கலேட் பண்ணி வாங்குறது கஷ்டம். இதே இது வந்து தனியா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியா அப்ளை பண்ணிருப்போம் இல்லையா, அவங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அரௌண்ட் 2 lakhs வரும். ஸோ அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லிமிட்ன்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி லிமிட்டையும் மாற்றணும், பெர் டிரான்சாக்ஷன் லிமிட்டையும் நீங்க வந்து உங்களுடைய பேங்க்ல சொல்லி மாத்திக்கணும். ஸோ வந்து உங்களோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 50,000, ஒரு வருஷத்துக்கு 50,000 இருக்க போகுது. இதே இது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு 3.5 lakh per annum. இது வந்து ஒன்லி த டியூஷன் ஃபீஸ். ஸோ இதுல வந்து உங்களுக்கு அதர் ஃபீஸ் ஆட் ஆகாது. இப்போ இதே இது வந்து நீங்க இஎஸ்ஐ கேகே நகர்ல எடுக்கிறீங்க, அங்க மட்டும் 2.5 lakhs per annum தான் ஃபீஸ். ஸோ டியூஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்டா நம்மளுடைய
நம்மளோட பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால செலக்ட் ஆகுற கேண்டிடேட்ஸ்க்கான ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டி ஆன் ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபீஸ்னு ஒரு கமிட்டி இருக்காங்க. ஸோ அலாங் வித் கவர்மெண்ட் இதை டிசைட் பண்ணுவாங்க. ப்ரொபோசல் வாங்கி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது டிசைட் பண்ணி இந்த 25-26 இயர்க்கான ஃபீஸ் எவ்வளோன்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜி மெடிக்கல் டிகிரி கிளினிக்கல் டிகிரியா இருந்தால் 3,50,000 கொடுத்துருக்காங்க அப்பர் லிமிட். அதே மாதிரி பிஜி மெடிக்கல் டிகிரி நான் கிளினிக்கல் இருந்தால் 3 லேக் அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ மெடிக்கல் கோர்சஸ்க்கு 3 லேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டா தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அது தெரிஞ்சு. ஸோ இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் டியூஷன் ஃபீஸில் எதெல்லாம் வந்து ஆட் ஆகாது, இது போக என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போக அடிஷ்னலா வந்து டெவலப்மெண்ட் ஃபீன்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜும் 60,000 வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ 3.5 லேக் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம இதையும் சேர்த்துக்கணும். இந்த 60,000 வந்து அவங்க ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம ரெடி ஆகி தான் போகணும். அங்கே போய் நம்மளால சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து அவங்க அஃபிஷியலாகவே இந்த 60,000 எக்ஸ்ட்ரா அவங்களால வாங்க முடியும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 4 லேக் வரப்போகுது பர் இயர். இது போக ஒரு சில காலேஜஸ்ல ஹாஸ்டல் ஃபீ, டிரான்ஸ்போர்ட் ஃபீ, மெஸ் சார்ஜஸ் இருக்கு. இது வந்து கம்பல்சரி கிடையாது, நமக்கு ஆப்ஷனல் தான். பட் இன்கேஸ் நீங்க இதெல்லாம் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 இயர்க்கு அரௌண்ட் 50,000 வந்து எக்ஸ்ட்ரா ஆக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஸோ இது போக ஹிடன் ஃபீஸ் ஒன்று இருக்கு. ஸோ ஹிடன் ஃபீஸ் என்னன்னா, காலேஜ்ல அன்அஃபிஷியலா வாங்குறது. ஸோ அந்த அன்அஃபிஷியலா வாங்குறது வந்து இட் கேன் பி எய்தர் இன் thousands ஆர் இன் lakhs. ஸோ அது வந்து லைக் இட் டிபெண்ட்ஸ். நீங்க முன்னாடி இருக்க சீனியர்ஸ் யார்கிட்ட கேட்டுக்கோங்க. லைக் உங்களுக்கு ஏதாவது ஹிடன் ஃபீஸ் வாங்கினாங்களா அப்படின்றத அந்த காலேஜ், எந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கீங்களோ அந்த காலேஜ்ல கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிட்டா பெட்டர். பட் இது வந்து நிறைய இஷ்யூ ஆயிருக்கு. நிறைய பேர் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால வி கேனாட் சிட் வித் தட். ஓரளவுக்கு இருக்கும். இஃப் யூ ஆர் ஃப்ளெக்சிபிள்னா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. பட் தேர் மே பி ஹிடன் ஃபீஸ் இன் சம் காலேஜஸ். இது போக பெனால்டி ஃபீஸ். பெனால்டி ஃபீஸ் வந்து நம்ம டிஸ்கண்டினியூ பண்றோம் அப்படின்னா, அதாவது சீட்லாம் எடுத்துட்டு 1 or 2 months வந்து பர்சியூ பண்ணிட்டு எனக்கு கோர்ஸ் பிடிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு டிஸ்கண்டினியூ பண்றோம்னா, நம்மளோட டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் வந்து தனியா 15 lakhs வந்து நம்ம டிஎம்இக்கு கொடுக்கணும். ஸோ இது போக அந்த காலேஜ்ல ஏதாவது பெனால்டி ஃபீஸ் ஆட் பண்ணி, இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது பெனால்டி போட்டாங்கன்னா அதுவும் நம்ம சேர்த்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்பதான் நம்மள கம்ப்ளீட்டா ரிலீவ் பண்ணுவாங்க, நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இது வந்து டிஸ்கண்டினியூ பண்றது மட்டும் கிடையாது. நமக்கு மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 முடிஞ்சோடனே ரவுண்ட் 3 முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ரெசிக்னேஷன் டெட்லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெசிக்னேஷன் டெட்லைனுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த கோர்ஸ் வேணான்னு ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஃபீஸ் பெனால்டி ஃபீஸ் வராது. பட் வந்து ரவுண்ட் 3லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, ரெசிக்னேஷன் டெட்லைன்ல தாண்டி போயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம், நான் அதுக்கப்புறம் ஸ்டே ரவுண்ட்ல எடுக்கிறேன், அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்ப வந்து உங்களுக்கு வந்து கன்சிடர் ஆகாது. அப்பவும் நீங்க கண்டிப்பா பெனால்டி ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ யா, தேங்க்யூ.